வர்ஷா பசங்க கிட்ட இன்னைக்கான செஷன் கிரிக்கெட் பத்தி இல்ல. உங்கள பத்தி, உங்களோட கனவுகள பத்தி தான். சரி, இப்ப எல்லாருமே உங்களோட கனவுகள பத்தி சொல்லுங்கன்னு சொல்ல, நம்ம பசங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க. சரி, நானே சொல்றேன். நான் இன்னைக்கு இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லப்போனா பிரசன்ட் சொல்றதுக்கு கூட அவ்வளவு பயப்படுவேன். அப்போ ஒரு நாள் நம்ம ஊர் மினிஸ்டர் ஸ்டேஜ்ல ஏறி பேசினத பார்த்ததும், அப்பதான் முடிவு பண்ணேன். அவங்கள மாதிரி தைரியமா பேசணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் இப்ப இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, அட அது நம்ம மினிஸ்டர் அக்கா. நம்ம அகாடமி தான். வேணும்னா இன்ட்ரோ கொடுக்கவான்னு வீரா வாய் விட, கண்டிப்பா கொடுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உன்னோட ட்ரீமை பத்தி சொல்லுன்னு சொல்ல, பெரிய ஆசைலாம் ஒண்ணும் இல்ல மேடம். பெரிய கிரிக்கெட்டர் ஆகி ஒரு 4 ஆட் பண்ணணும். அதுல நடிக்கிற ஹீரோயினை கரெக்ட் பண்ணி வெளிநாட்டுல செட்டில் ஆயிரணும்னு சொல்றான். அப்ப ரிஷி ரொம்ப டல்லா உட்கார்ந்துருக்க. அவனை எழுப்பி கேட்டதும், என்னை யாருமே கேள்வி கேட்க கூடாது, அதுதான் என் ஆசைன்னு சொன்னதும், இதெல்லாம் ஒரு ஆசையான்னு நம்ம பசங்க எல்லாம் சிரிக்கிறானுங்க. அப்புறம் தங்க எந்திரிச்சு, என்னோட அப்பா ஸ்டாண்ட்ஸ்ல நின்னு நான் தலை மாதிரி ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சு கப்பு ஜெயிக்கிறதா பார்க்கணும்னு சொல்றா. அப்புறம் எல்லாருமே ஒவ்வொருத்தரா அவங்களோட ஆம்பிஷனை சொல்றாங்க. வருஷாவும் எல்லாத்தையுமே கேட்டுட்டு, சரி பசங்களா, இந்த செஷன் முடிஞ்சது, அடுத்த செஷன்ல பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்க கட் பண்ணா பசங்களை கோச் கண்டபடி திட்டி ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்க. அப்ப ரங்கன் துளசி சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு மணி கிட்ட வந்து, உன் பாட்டம் ஹேண்ட ரொம்ப டைட்டா பிடிச்சிருக்க, அத கொஞ்சம் லூஸ் விட்டு அப்பர் ஹேண்ட நல்லா டைட்டா பிடிச்சுக்கோ, அப்பதான் பேட் ஃப்ளோவுக்கு ஈஸியா இருக்கும்னு ட்ரை பண்ணி பார்க்க சொல்லிட்டு வேலுக்கிட்ட வந்து, பேட் பண்ணும்போது அடிக்கணும்னு விளையாடு, அவுட்டே ஆயிடக்கூடாதுன்னு விளையாடாத, லூஸ் பால் போட்டா ஹிட் பண்ணு, எட்ஜ் ஆகி அவுட் ஆனாலும் பரவாயில்லைன்னு சொல்ல, என்ன ரங்கன் ருக்மணி மேம் சொல்லி விட்டாங்களான்னு கேட்க, இல்ல சார், ஒரு பழைய கிரிக்கெட்டரா தெரிஞ்சதா சொல்லலாம்லன்னு சொல்லிட்டு போக, இத ருக்மணியும் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ரங்கன் ருக்மணி கிட்ட வந்து ஒரு ஃபைல கொடுத்து, குவாலிஃபைஸ்க்கு வர டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இந்த ஃபைல்ல இருக்குன்னு சொல்ல, அவங்களும் ஃபைல் எல்லாம் பார்த்துட்டு, கொஞ்ச நாளா ஏதோ ஒரு சேஞ்ச் தெரியுது, என்ன விஷயம்னு கேட்க, ரங்கனும் சிரிச்சுக்கிட்டே சீக்கிரமே சொல்றேன் மேம்னு சொல்றான். ஒருவேளை ரங்கனுக்கும் துளசி மேல காதல் இருக்கான்னு தெரியல. அங்க கட் பண்ணா இங்க லாரா பேட் பண்ணும்போது டிரைவ் மட்டுமே ஆடிக்கிட்டு இருக்க. கோச்சு கடுப்பாயி அடிக்க சொன்னா தடவிக்கிட்டு இருக்கேன்னு திட்ட, சார் அவ பவர் ஹிட்டர் இல்ல, ஆனா நல்ல டைமிங்ல பிளேஸ்மெண்ட் பண்ணுவான்னு சொல்ல, அதெல்லாம் வச்சு என்ன பண்றது, அவன் டெஸ்ட் மேட்சையே பேஸ்பால் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப வந்து டைமிங் பிளேஸ்மெண்ட்னு சொல்லிக்கிட்டு 10 பால் ஆடினாலும் எத்தனை பவுண்டரி அடிக்கிறோன்றது தான் முக்கியம்னு சொல்லிட்டு தங்கத்துக்கிட்ட வந்து பவுலிங் போட சொன்னாலே நீ எக்ஸ் போடுவ, இப்ப பேட்டிங்ல என்ன பண்றேன்னு பார்க்கலாம்னு ஆட சொல்ல, பால் போட்டா பேட்டை வச்சு பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கா. இத பார்த்ததும் மனுஷன் காண்டாகி திட்ட ஆரம்பிச்சதும் தங்கம் அழுகவே ஆரம்பிச்சிடுறா. அப்ப பசங்களாம் சும்மா இருக்கத பார்த்துட்டு, சும்மா நின்னு கதை பேச வாட வந்தீங்க, அங்க போனா நீங்க ஓபி அடிக்கிறீங்க, இங்க வந்தா அவங்க ஓபி அடிக்கிறாங்க, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லி ருக்மணி கிட்ட வந்து, இதுக்கு மேல என்னால முடியலன்னு சொல்ல, இன்னும் கொஞ்ச நாள் தான் பொறுத்துக்கோங்கன்னு சொன்னா, என்னது கொஞ்ச நாளா, என்னாலலாம் அது வர முடியாதுன்னு சொல்றான். அங்க கட் பண்ணா மணி டல்லா இருக்கத பார்த்து தியோ வந்து, டேய் நீ அவளுக்காக கிரிக்கெட் விளையாடுறதெல்லாம் ஓகே தான், ஆனா அதையெல்லாம் பார்த்தா அவ இம்ப்ரெஸ் மட்டும் தாண்டா ஆவா, அவ உண்மையாவே ஹாப்பி ஆகணும்னா அவ கிரிக்கெட் விளையாடுறத வீட்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கு அவ விளையாடுறத பார்க்க அவங்க அம்மா அப்பாவை வர வச்சுட்டா கண்டிப்பா அவ உனக்கு தானே ஐடியா கொடுக்க. இத கேட்டது மணியும் சூப்பர் பிளான் சீனியர்னு பாராட்டி, இந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு யோசிக்க, ஒரு ஐடியா கிடைச்சதும் தியோவை என் பின்னாடியே வாங்கன்னு சொல்லி ருக்மணியோட கேபினுக்கு கூப்பிட்டு வந்து தங்கத்தோட வீட்டுக்கு கால் பண்ணலாம்னு பார்த்தா, ஐயோ நம்பர் மறந்துட்டேனேன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப தியோ லாக் புக்கை எடுத்துட்டு வந்து நம்பரை சொல்ல, மணியும் கால் பண்ணி தங்கத்தோட அம்மா கால் அட்டன் பண்ணதும் தியோ காதுல வச்சிர, என்ன பேசுறதுன்னு தெரியாம, மேடம் நாங்க எம்என்சி அகாடமி அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து பேசுறோம், உங்க பொண்ணு அகாடமியோட பெஸ்ட் ஸ்டூடெண்டா செலக்ட் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு விருது கொடுக்க போறோம், அந்த அவார்டை அடுத்த மாசம் டோர்னமெண்ட்ல வச்சு தான் கொடுக்க போறோம், நீங்க எல்லாருமே கண்டிப்பா குடும்பத்தோட வந்துருங்கன்னு சொல்லிட்டு வேகமா காலை கட் பண்ண, தியோ கைய பிடிச்சு வேற லெவல் சீனியர் நீங்கன்னு பாராட்டிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா ருக்மணி அங்க வந்து லாக் புக்கை கையில வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, மணி அவங்க அப்பா நம்பரை மறந்துட்டான் மேடம், இல்ல மொபைல் கீழே விழுந்து உடைஞ்சதுனால அவங்க அப்பா நம்பரை மறந்துட்டான், அத பார்க்கத்தான் லாக் புக்கை எடுத்தேன்னு என்னென்னமோ உளறி ஒரு வழியா அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அப்புறம் 2 பேரும் தங்கத்தை பார்க்க வர, 2 பேரும் எங்க போனீங்க, கோச் வேற காட்டு கத்து கத்துனாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. தங்கத்தோட அம்மா கால் பண்ணதும், ஐயோ அம்மா வேற கால் பண்றாங்க, இன்னைக்கு என்னெல்லாம் திட்ட போறாங்களோன்னு புலம்பிக்கிட்டே கால் அட்டன் பண்ண, அவங்க பேசினதை கேட்டதுமே தங்கம் ரொம்ப சந்தோஷமா, டேய் மணி அப்பாவும் அம்மாவும் காலேஜுக்கு வர்றாங்களான்னு சொல்ல, அப்ப தியோ சின்னஞ்சிறுசுங்க பேசட்டோம்னா அங்க இருந்து கிளம்புறா. உடனே தங்கம் மணி பக்கத்துல உட்காந்து, என்னால இதை நம்பவே முடியலன்னு சொல்லி, டேய் இதெல்லாம் நீ தானே பண்ணேன்னு கேட்க, நான் என்ன பண்ணேன்னு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்க, எனக்கு தெரியும்
தெரியும் இன்னைக்கு காலையில நான் என் ஆசைய சொன்னேன். அத கேட்டு தானே நீ இப்படி பண்ணியிருக்க. நீ இருக்கிற வரை என் கனவு நனவாகிரும். இல்ல நீ ஆக்கிருவேன்னு சொல்லி கட்டிப்பிடிக்க. மணி உறைஞ்சு போய் நின்னதும் என்னாச்சுடான்னு கேட்டா, யூரின் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ரொம்ப சந்தோஷமா ஓடி வந்து பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. தங்கமும் ரொம்ப ஹாப்பி. அவளாவது அவளோட ஆசைய சொன்னா நான் நிறைவேத்தினேன். ஆனா நீங்க என் ஆசைய சொல்லாமலே நிறைவேத்திட்டீங்கன்னு கட்டி பிடிச்சு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்க. இத தங்கமும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிக்க. வீரா இத பார்த்ததும் நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்ல. தியோ மணிக்கு அக்கா மாதிரின்னு சொன்னா. டேய் சின்ன வயசுல இருந்து அவன் கூட இருக்கேன். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் எனக்காக எவ்வளவோ பண்றான். இப்ப என்னோட சான்ஸ்னு மணி தியோவை லவ் பண்றான்னு தப்பா புரிஞ்சுக்கிறா. அப்ப மாணிக்கண்ணே ரொம்ப பதட்டமா வந்து அகாடமிக்குள்ள போலீஸ் வந்திருக்காங்கன்னு சொல்ல, என்னது போலீஸ் வந்திருக்காங்களான்னு ருக்மணியும் சாக்காகுறாங்க. அப்புறம் அவரும் உங்க பசங்க ஆங்கர் அகாடமி பசங்களை அடிச்சதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்னு சொல்ல, என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னும் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொன்னா, வீடியோ இருக்கு மேடம் நீங்களே பாருங்கன்னு சொல்லி காமிக்க, அதுல நம்ம பசங்க அடிச்சு மல்லி கட்டிக்கிட்டு இருக்கத பார்த்ததும் எதுவுமே சொல்ல முடியாம அமைதியா நிக்க, ஒருத்தர் விடாம எல்லாரையுமே விசாரிக்கணும், எல்லாரும் வந்து வண்டியில ஏறுங்கன்னு சொல்ல, நம்ம பசங்களாம் இதை கேட்டதும் ரொம்ப பயத்துல இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.